அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சோஷியல் மீடியா ஒரே நாளில் கொள்ளும். சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ போட்டால் சோஷியல் மீடியாவில் கண்ணால் பார்ப்பதும் உண்மை, காதால் கேட்பதும் உண்மை. சோஷியல் மீடியாவில் முக்கியமாக தீர விசாரணையே தேவையில்லை. கேரளாவில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்க, தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது தனக்கு ஒருத்தர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அது உண்மையா இல்லையான்னு தெரியறதுக்குள்ள அந்த வீடியோ வைரல் ஆகி சோஷியல் மீடியாவில் எல்லாரும் அவரை ரொம்ப அசிங்கமாக திட்டி கமெண்ட் போட்டிருக்காங்க. ஒரே நாளில் அவர் உயிரை விட்டுட்டாரு. இன்னைக்கு அதே வீடியோவில் அந்த பொண்ணு அசிங்கமாக திட்டி வீடியோ போடுறாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் கெட்டவராக இருந்தார், ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணு கெட்டவளாயிட்டாங்க. முன்னாடி எல்லாம் நியூஸ் சேனலில் நியூஸை மட்டும் சொன்னாங்க, இந்த சோஷியல் மீடியா பொழுதுபோக்குக்காக இருந்தது. ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாமல் எல்லாருமே குழம்பி போய் என்ன தோணுதோ எல்லாத்தையும் போட்டுட்ருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, நம்ம கவர்மெண்ட் சோஷியல் மீடியாவில் நம்ம என்ன வீடியோ போடுறோம், என்ன பேசலாம், என்ன பேசக்கூடாதுன்ட்டு ஒரு விதிமுறைகளை கொண்டு வரணும். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ பற்றி பேசுகிற நாம தான் ஆபாசமான சில வீடியோக்களை பார்க்குறோம். ஒருத்தர் அசிங்கமாக பேசி வீடியோ போடுறாங்க, கேவலமாக பேசி வீடியோ போடுறாங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு எந்த சட்டமும் இல்லை, எந்த விதிமுறைகளும் இல்லை. இந்த மாதிரி தான் வீடியோ போடணும், இந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும், இந்த சோஷியல் இந்த பொது நாகரிகத்தோடு தான் நீங்கள் நடந்து கொள்ளணுன்ட்டு என்னைக்கு கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பராக ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் ஒரு விதிமுறைகளை கொண்டு வராங்களோ அன்னைக்கு தான் இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த முடிவு கிடைக்கும்.